சரி. உங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் கடை இருக்கும்ல? உங்க வீட்டு பக்கத்துல சாக்கடை தான் இருக்கு. ஆனா என்னால முடியலப்பா. இப்ப எல்லாம் பேசலண்ணா, என்கிட்ட ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்னையா சொல்ற? டெய்லி காலையில இல்ல நைட்டு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பா மறுநாள் காலையில முடியும். இவன் எங்க தெருல கீரை விற்கிறவையா? ஏயா, இந்த அக்காவை பார்த்தா கீரை விற்கிறாரு மாதிரி தெரியுதா? நிஜமாதாயா, இவன் எங்க தெருல போன வாரம் அரைக்கீரை வித்துட்டு போனா. அந்த பேரு தலையில அந்த கீரை அப்படியே ஒட்டி இருக்கு பேரு. உங்க அண்ணி வைக்கிற குழம்பு மூக்க தூக்கும். மச்சான் வேலைக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு. டெய்லி நாட்டுக்கோழியா அடிச்சு ஊத்துவாயா. நைட் எல்லாம் என்னால தூங்க முடியாதுயா சாமி. ஏன் சமையலே நைட்டு தான் நடக்குமா? காலை ஆட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது. நானும் உன் கூட பேசிட்டு எப்பயாவது காலை ஆகல, நான் என்ன பண்ண முடியும்? நான் காலை தான் ஆட்ட முடியும். ஆமா, டெல்லியில தான் வேலை பாக்குறாருன்னு உடனே ஓகே சொல்லிட்டாயா. ஆனா கடைசி டெல்லியில வேலை பாக்குறேன்னு சொன்னா கல்யாணம் ஆயிரும். ஒரு கொள்ளை எப்போ எங்க பார்த்தாலும் கொள்ளையும் மாத்தா இருக்கு. உன பார்த்தா வலிப்பது என்னப்பா. முன்பக்கம் பார்ப்போம். ஐயோ, முன்பக்கம் பார்த்தா அதை விட கொடூரமெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா எங்க என்னப்பா நீ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? நானே இங்க கடுப்புல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல ஓரமா உரைச்சி வேற உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிய. எந்த ஊரு? இங்கதான் லோக்கல் தான். லோக்கல்னா எப்படி? லோக்கல்னா இந்த எஸ்டிடி லோக்கல், அந்த மாதிரி லோக்கல். வயசு உனக்கு என்ன ஆகுது? 50 வயசு ஆச்சுல. 50 வயசா? அண்ணனை பார்த்து தெரியலையா? தெரியலையே. அண்ணனை பார்த்து அண்ணன் மாதிரி தான். நீ சொல்ற பார்த்தா அங்கிள் வயசுல சொல்ற. அண்ணங்கிட்ட ஒரு மருந்து இருக்கியா? மருந்தா? சரி. உங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் கடை இருக்கும்ல? உங்க வீட்டு பக்கத்துல சாக்கடை தான் இருக்கு. நிஜமாதான், என் வீட்டு பக்கத்துல சாக்கடை தான். பொட்டி கடை ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனாதான் பொட்டி கடை. கடையில போய் கேளுங்க. வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக்குறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேளு. அக்காவே எடுத்து கொடுப்பா. அவன் என்னத்தை எடுத்து கொடுப்பான்? அந்த டைய எடுத்து கொடுப்பான். அதை எடுத்து இருக்கிற 4 முடியும் பாலா போயிடும். அதைத்தான் நான் அடிச்சுட்டு அப்படி பில்டப் பண்ணிக்கிறேன். இது ஒரு மருந்துன்னு இதை போய் ஊருக்குள்ள நம்ம எல்லாம் எப்படிப்பட்டாலும் தெரியுமில்ல? எப்படிப்பட்டாலும் வெளியே தெரியுறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரியுறது பல ரூபங்கள். இப்படிதான் அந்த லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன். ஆனா என்னால முடியலப்பா. இப்ப எல்லாம் பேசலண்ணா, என்கிட்ட ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்னையா சொல்ற? டெய்லி காலையில இல்ல நைட்டு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பா மறுநாள் காலையில முடியும். நான் கூட கொஞ்சம் நல்லா மருந்து இருக்கணும்னு இன்னொரு ஆண்டியை உஷார் பண்ணலான்னு பார்த்தேன். நான் தேடிய என் கனவு காதலன் கஜினி கிட்டப்பில் வந்து விட்டான். இந்த அக்கா யாரும் நாகக்கடை விளம்பராக்கா. இந்த அக்கா தான் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கு. ஆனா பேரு தான் தெரியல. இது இவன் எங்க தெருல கீரை விற்கிறவையா? ஏயா, இந்த அக்காவை பார்த்தா கீரை விற்கிறாரு மாதிரி தெரியுதா? நிஜமாதாயா, இவன் எங்க தெருல போன வாரம் அரைக்கீரை வித்துட்டு போனா. அந்த பேரு தலையில அந்த கீரை அப்படியே ஒட்டி இருக்கு பேரு. அவளேதாயா. இப்ப கொஞ்சம் நான் தான் சொல்லி விட்டேன். அந்த நகைக்கடை விளம்பரத்துக்கு ஒரு மாடல் தேவைப்படுதுமா, உன்னை பார்த்தா அப்படி கீரைக்காரி மாதிரி தெரியல. கீரை கூட இறக்கிட்டு தலையில ஒரு நெத்தி சுட்டி மாட்டா. சில மாதிரி இருக்கு ஐயா. சிலையா? ஆமா. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கல. சொல்ல மாட்டேன். போட்டோ வேணா எடுத்து போய் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீ பேண்ட் ஷர்ட் எல்லாம் நல்லா நீட்டா தானே போடுறது. வேலைக்கு எல்லாம் போறது இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்ப நீ நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க போல தெரியுது. ஐயா, நானே என் பொண்டாட்டிட்ட போய் சொல்லிட்டு தான் அங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். டெய்லி எங்க ஆத்தாட போய் கடை வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டிட்ட கொடுத்துருவேன். கேட்டா என் பொண்டாட்டிட்ட சொல்லுவேன், வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன் வா. அவளும் என்ன செய்வா தெரியுமா? மச்சான் வேலைக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு. டெய்லி நாட்டுக்கோழியா அடிச்சு ஊத்துவாயா. நைட் எல்லாம் என்னால தூங்க முடியாதுயா சாமி. ஏன் சமையலே நைட்டு தான் நடக்குமா? ஒரு நாள் வீட்டு பக்கம் வந்துட்டு போயேன். உங்க அண்ணி வைக்கிற குழம்பு
மூக்க தூக்கம் நீரு நைட்டு நல்லாவே தூங்க மாட்டேரு உடம்பு குடிச்சிருன்னு வச்சுக்க அன்னைக்கு நைட்டு முழுவதும் நீ வேலையை செய்ய மாட்டியா? நான் எப்பவுமே வேலை செய்யறதில்ல, நைட்டு மட்டும் பகல வேலை செய்யாம இருக்குது. அப்பயும் சம்பாரிச்சு வச்சிருந்தா யாருமே வேலைக்கு போகாம காலை அந்த பாருதான் காலை ஆட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்குது. நானும் உன் கூட பேசிட்டேன், எப்பயாவது காலை கல்யாணம் ஆகல நான் என்ன பண்ண முடியும், நான் காலை தான் ஆட்ட முடியும். கல்யாணமே ஆகலையா? ஆகலையே. கல்யாண சுந்தரம் கல்யாணமாகலே பிள்ளைய பின்னாடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற, ஒண்ணு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. இங்க பாரு அங்கெல்லாம் பாரு வெறும் லட்டு லட்டா உட்காந்துருக்கு. ஏதாவது ஒண்ணு கரெக்ட் பண்ணியா? கரெக்ட் பண்ணதா? நீ வேற எல்லாம் பாக்கெட்ல உள்ள இருக்கு, நம்ம பிள்ளை எம்டி பாக்கெட்டை சுத்திட்டு இருக்கோம். எங்க இருந்தே பிள்ளைகளுக்கு கரெக்டா? என் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா நான் பொண்ணு கட்டுன்னு தெரியுமா? டெல்லியில வேலை செய்யறேன்னு என் பொண்டாட்டிட்ட பொய்ய சொல்லி ஒரு பிட்டை மட்டும் போட்டேன். என் பொண்டாட்டி என்ன செஞ்சுட்டா தெரியுமா? ஆமா டெல்லியில தான் வேலை பாக்குறாருன்னு உடனே ஓகே சொல்லிட்டாயா. ஆனா கடைசி அப்போ டெல்லியில வேலை பாக்குறேன்னு சொன்னா கல்யாணம் ஆயிரும். துபாயில வேலை பாக்குறேன்னு சொல்லு, துபாய் கம்முன்னு அமைக்கிடுவாளுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், உங்க ஊர்ல எல்லாம் நகை கடை இருக்குமா? கௌரிங்கி கடை இருக்குமா? கௌரிங்கி கடைமா கௌரிங்கி கடைமா கௌரிங்கி கடை இருக்கும். பாக்கிய கலத்தி தூர போட்டுரும். 100 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு செயினை வாங்கி போடும் தங்க கலர்ல. சரி, கழுத்துல ஒண்ணு போடு. ஒரு பைக் எவங்கிட்ட உன் ஃப்ரெண்டு கிட்ட ஒண்ணு ஓசி வாங்கி ஓட்டிட்டு வந்துரு. 2 நாள்ல. அதான் அண்ணன் எப்படி சொல்லி தரேன். இது நீ சொல்லி தர மாதிரி தெரியலையா? எப்படி போய் அப்ரோச் பண்றது அப்படின்ட்டு அண்ணங்கிட்ட வாயா, எல்லாம் ஒரு 100 ரூபாய் செலவாகும். அண்ணங்கிட்ட வா, எல்லாம் சொல்லி தரேன். நம்ம தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டானு அது எடுத்த இடத்துல நம்ம பார்த்து முறைக்கும் அடிக்கும். எப்படி அப்ரோச் பண்ண? நானும் ரொம்ப வருஷம் அதுதான். நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கவே கூடாதியா, இங்க வந்து நான் உட்கார்ந்து இருக்கவே கூடாது. ஏற்கனவே அந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒரு மாதிரியான ஆளுங்கிறது நீ பேசும்போதே தெரியுது. நம்மளுக்கு அது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா உன்னையா அப்பாச்சி பைக் வந்து மேல தூக்கி இருக்கணும் பின்னாடி. அதான்யா இப்ப உள்ள பசங்க எல்லாம் அதான் 2 செயின் 2 மோதிரத்தை போட்டான்னு வச்சுக்க, எல்லாம் தானே வந்து அமைஞ்சிரா. அப்போ செயின் பேண்ட் எல்லாம் போட்டா பிள்ளைங்க மடிஞ்சிரும் அப்படிங்கிற. இப்பே ஐயோ உன்னை பார்த்தாலே எனக்கே ஆசையா. தப்பா நினைச்சுக்கிறாரு, அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். எதா இருந்தாலும் முழுசா கேட்டுட்டு பேசியா டைலாக. சரி, சும்மா சும்மா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணன் உனக்கு ஒரு விவரமா சொல்லி தரல, கேட்கணும்ல. நீ விவரமா சொல்லி தர மாதிரி தெரியல, ஏதோ விவகாரமா சொல்லி அடி வாங்கி வைக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அப்படியா? நீ தானே பேண்ட் சட்டை போட்டுட்டு ஒரு கூலிங் கிளாஸ போட்டு போனா பிள்ளைங்க மயங்குறோங்கிறதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமான பேச்சு. பிள்ளைங்க மனசை பாக்கணும். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. சரி நீ கிளம்புட்டா கிளம்பு. நான் கல்யாணத்துக்கு கார்டு கொடுக்க மறந்துடாத. கார்டு கை கொடுப்பா தம்பி. நல்லா அண்ணனை மறந்துடாத கல்யாணத்தன்னைக்கு. ரைட் ஓகே போயிட்டு வாரேன். பாய்.